பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் அநேக காய்கறிகளும் பழங்களும் நீரோடைகளும் பசுமையாக இருந்தது. அந்த காட்டில் உள்ள வன விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டில் ராமு என்கிற பெயர் கொண்ட யானை வாழ்ந்து வந்தது. மற்றும் சோமு என்கிற குரங்கும் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த சம்பவம் நடந்தது. காட்டிற்கு மேலே வானத்தில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்று தோன்றியது. அந்த வெளிச்சம் என்னவென்று தெரியாமல் அனைவரும் பயத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தனர். அது வானத்திலிருந்து காட்டிற்கு மேலே வந்து விழப்போகும் எரிக்கல்லாக இருந்தது. அந்த எரிக்கல் காட்டின் நடுவே விழுந்தது. உடனே அங்குள்ள மரங்கள் எல்லாம் பற்றி எரிய ஆரம்பித்தது. இதை பார்த்த காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் பயந்து ஓடத் தொடங்கின. உடனே ராமு என்கிற யானை அனைத்து விலங்குகளையும் பாதுகாப்பாக வெளியே அழைத்து வந்தது. மற்றும் நீரோடியிலிருந்து நீரை எடுத்து காட்டில் பற்றி எரிய ஆரம்பித்த தீயை அணைக்கத் தொடங்கியது. மற்றும் காட்டில் உள்ள விலங்குகளை பாதுகாப்பாக அது காட்டிற்கு வெளியே அழைத்து வந்தது. பின்பு சோமு என்கிற குரங்கு மரத்தின் மீது ஏறி காட்டிலிருந்து வெகு தொலைவில் தீயில்லாத இடத்திற்கு அனைத்து விலங்குகளுக்கும் வழிகாட்டியது. பறவைகளும் வானத்தில் உயர பறந்து அனைத்து விலங்குகளுக்கும் எச்சரிக்கை செய்து காட்டிற்கு வெளியே அழைத்து வந்தது. அனைத்து விலங்குகளும் காட்டை விட்டு வெளியே தப்பித்து ஓடி வந்தன. காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து மழை பெய்து அந்த காட்டில் உள்ள தீயை அணைத்தது. பின்பு சில மாதங்கள் கழித்து காடு மறுபடியும் செழிக்க ஆரம்பித்தது. மரங்களும் செடி கொடிகளும் பூக்களும் காய்களும் மறுபடியும் முளைக்கத் தொடங்கின. விலங்குகள் எல்லாம் மறுபடியும் மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ ஆரம்பித்தனர்.